ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு அவர் சேனல். டிட்வா புயலுக்கு அப்புறம் நம்மளோட டெரஸ் கார்டனில் பிளான்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்திருக்கேன். மல்லிச்செடிலாம் சூப்பராக தான் இருக்குது. ஆனால் இங்கே பன்னீர் பட்டன் ரோஸ் தான் வந்து டல்லாகிட்டாங்க. அந்த மழை தூறி தூறி அந்த இருக்கிற அந்த பூவும் வந்து கொட்டி போயிடுச்சு. அந்த மொட்டும் வந்து ஒரு மாதிரி அழுகுன மாதிரி தான் இருக்குது. ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே வந்து இல்லை. சரி, இதுதான் இப்படி இருக்குன்னு பார்த்தா இன்னொரு 7 டேஸ் ரோஸ் பிளான்ட்லேயும் அதோட மொட்டும் வந்து இப்படி தான் இருக்குது. நிறைய தண்ணி தேங்கி தேங்கி ஒரு மாதிரி அழுகுன மாதிரி தான் இருக்குது. அதை வந்து கிள்ளி போடவா வேணாமான்னு கூட தெரியல. சரி, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், ரொம்ப நாள் கழித்து இந்த ரோஸ் வந்து பூத்திருக்கு. இது வந்து ரோஜா மல்லின்னு சொல்லுவாங்க. என்னோட ரொம்ப ஃபேவரெட்டு. அவ்வளோ வாசனையாக இருக்கும். அது ஒரு சின்ன ஒரு ரோஸ் வந்து பூத்திருக்க மாதிரி, பட்டன் ரோஸ் மாதிரியே இருக்கும். அதோட சைஸு இதை விடவே பெருசாக கூட இருக்கும். இன்னொரு மொட்டு வச்சுருக்கு. பட் அது எப்படி வரும் நமக்கு தெரியல, பார்க்கலாம். இதெல்லாம் வந்து மற்ற செடிங்க. பன்னீர் ரோஸ் இது நாட்டு பன்னீர் ரோஸ் தான் அது. இது வந்து சில்வர் லைன் ரோஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து எனக்கு ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து எனக்கு தெரியும் சில்வர் லைன் ரோஸ் அதோட பேர். இது தாங்க நான் வச்சுருக்க செவந்தி, நாட்டு செவந்தி. இது ஒன்று தான் உயிரோடு இருக்குது. மற்றது எல்லோ, ப்ரௌனு, ஒயிட்டு, ஒரு மாதிரி ஆரஞ்சு எல்லாமே போயிடுச்சு காலி இந்த மலையில். திரும்ப சாப்ளிங்ஸ் வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன். அதெல்லாம் நல்லா தான் வந்திருந்தது. ஆனால் வந்து ஒரு திருட்டு பூனை வந்து சுற்றி எல்லாத்தையும் கடிச்சு போட்டுருச்சு. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 3 பிளான்ட் மட்டும் தப்பிச்சிருக்கு. இது வந்து கனகாமரம். இதுவும் வந்து மழை தண்ணியில் வந்து நனைஞ்சு தான் இருக்காங்க. ஆனால் நல்லாயிருக்கு. இது பார்க்க ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்காங்க. ரொம்ப க்யூட்டாகவும் இருந்துச்சு இந்த மழை தண்ணிக்கும் அதுக்கும் அந்த பூவை பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், இன்னொரு சர்ப்ரைஸ் நமக்கு வச்சுருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கும் போதே. இருங்க, நான் உங்களுக்கு வந்து அதை க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதுதான் நாட்டு ரோஸ். செம்ம வைப்ரண்ட்டான கலருங்க. ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு பறைக்கவே மனசு வரல. அவ்வளோ பெரிய பூ சூப்பராக இருந்தது. உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுற பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். அதை பறைக்கவே மனசு வரல. நான் விட்டுட்டேன். சரி, நம்ம அப்புறமாவே பறிச்சிக்கலாம், கொஞ்ச நேரம் அழகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது இன்னொரு பாட்டில் அதே செவந்தி தான். நான் வந்து கட்டிங்ஸ் வச்சு வளர்ந்தது. எல்லாம் கொஞ்சம் ஓல்டாகிடுச்சு. திரும்ப ப்ரூன் பண்ணி கரெக்டாக வைக்கணும். இது இன்னொரு மதுரை மல்லி செடி. இது வந்து வெத்தலை செடி, மணி பிளான்ட். இது கொஞ்சம் அழுகுன மாதிரி தான் இருக்குது, பரவாயில்ல இருந்தாலும். இது வந்து முல்லை செடி. ஆனால் ஏன் இந்த மாதிரி லீவ்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. கமெண்ட்டில் யாராவது வந்து தெரிஞ்சால் சொல்லுங்கள், ஏன் இந்த மாதிரி இருக்குது, அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு சொல்லுங்கள். இது வந்து டேபிள் ரோஸோட வெரைட்டி தான். இது பேர் வந்து சிண்ட்ரெல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஃபேவரெட்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஆனால் இது மழைக்கு வந்து உகந்தது இல்லைன்னு நினைக்கிறேன். வெயிலெலாம் நல்லா சூப்பராக பூக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ராமர் பானம் மல்லி. இப்போ புதுசாக நியூவாக வந்து தளிர்லாம் வந்திருக்கு. இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க வந்து பிக்கப் ஆகிட்டாங்க, அவ்வளோதாங்க. இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி இலைன்னு சொல்லுவாங்க. ஹேருக்கெலாம் ரொம்ப நல்லது. மல்பெரி தாங்க ரொம்ப காயம் பிடிக்க மாட்டுது, ஒன்றும் வர மாட்டுது. பார்ப்போம். ஓகே, பாய்.